தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கிலைன் பாரே சிண்ட்ரோம் என்ற நோய் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தமிழக மருத்துவத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. புனேவில் இந்த நோய் பரவி வரக்கூடிய நிலையில் அது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மருத்துவத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ இந்த நோய் தாக்கம்னால என்ன பாதிப்பு ஏற்படும், இது குறித்து அச்சம் தேவையில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? கிலைன் பாரே சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு தொற்றானது பூனே உள்ளிட்ட பகுதிகளில் பரவிட்டு இருக்கு. இது தொடர்பாக 100க்கும் பேர் பாதிக்கப்பட்ட அங்க மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொற்றானது நரம்பியல் மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. பாக்டீரியல் தொற்றாக ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பானால் இந்த தொற்று சாதாரணமா டயரியா போன்ற நோய்கள் போலதான் ஏற்படும். ஆனா சிலரினுடைய நரம்பு மண்டலத்தை அதிக அளவு உள்ளாக்கும் அப்படின்ட்டு மருத்துவத்துறை சார்பா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழகத்துல இதை பற்றிய அச்சங்கள் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு தொற்று நோய் கிடையாது, அதனால பரவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இது அசுத்தமான குடிநீர்னாலதான் பரவக்கூடிய நோய் அப்படின்றதுனால தண்ணீர்னால் தான் இந்த பாதிப்பு ஏற்படக்கூடியும். தமிழ்நாட்டில் இந்த தொற்று தொடர்பாக ஏற்கனவே கண்காணிக்கப்பட்டுதான் வருகிறது. எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு ஏற்கனவே இருக்குமோ அதே அளவில் தான் இருக்கிறது, எந்தவித அதிகரிப்பும் இல்லை. இந்த சிகிச்சைக்கான மருந்துகளும் தமிழக அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது. அதனால் தேவையில்லாமல் அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவத்துறையின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொற்று வியாதி இல்லை அப்படின்றதுனால பரவிடும், வேறு மாநிலத்துக்கு சென்றா பரவிடும் அப்படின்ற அச்சமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறையின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விவரங்களுக்காக.